உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்மந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா, சமூக வலைத்தளங்களில் ஒரு மிகப்பெரிய புரளியை கிளப்பி விட்டுருக்காங்க. நீங்கள் அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நீங்கள் எந்த ஒரு கட்சிக்குமே இவ்வளோ பெரிய நீங்கள் புரளிகளை பார்க்க முடியாது, இட்டுக்கட்டி பேசப்படுகின்ற கதைகளை பார்க்க முடியாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் சமூக வலைத்தளங்களை திறந்தாலே சரி புரளிகள் இருக்கும், அதே மாதிரி இட்டுக்கட்டி பேசப்படுகின்ற கதைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அண்ணன் திருமாவர்களை மையப்படுத்தி மட்டும்தான் இந்த புரளிகளும் இட்டுக்கட்டி பேசப்படுகின்ற கதைகளுமே பயங்கரமாக வைரல் ஆகும். ஸோ அந்த வகையில் சமூக வலைத்தளங்களில் ஒரு மிகப்பெரிய புரளியும் ஒரு இட்டுக்கட்டி பேசப்படுகின்ற கதைகளும் வெளியாக இருக்கின்றது. ஸோ அதற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு சிறப்பான தரமான பதில் கொடுத்துருக்காரு. அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க பணிந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒன்றும் இல்லை, சில தினங்களுக்கு முன்பாக ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சி, அந்த தனியார் செய்தி தொலைக்காட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாமகவுடைய ராமதாஸ் அவர்களை புகழ்ந்து பேசுகிறார். பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த மனிதராக இருந்தார், ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஆகச்சிறந்த மனிதராக இருந்தார். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிகள் தன்னுடைய கட்சியினுடைய கொடிகளில் நீல நிறத்தை சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா நீல நிறம் என்பது பட்டியல் சமுதாய மக்களுடைய நிறம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. ஸோ அதனால் நீல நிறத்தை அவங்க ஒருபோதும் எந்த கட்சிகளுமே சேர்க்க மாட்டாங்க. ஜனநாயகம் பேசுகின்ற எந்த ஒரு கட்சியுமே சேர்க்க மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய கட்சியினுடைய கொடியில நீல நிறத்தை சேர்த்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது பாமகனுடைய ராமதாஸ் அவர்கள். ஸோ அதனால் அப்படி இருந்த ஒரு நபர் அவர். இன்றைக்கி நம்ம மாலை போடுற எல்லா இடங்கள்லையும் பெரும்பாலும் எல்லா சிலைகளும் சரி, வட மாவட்டங்களில் எல்லா சிலைகளும் சரி ராமதாஸ் அவர்கள் உருவாக்கி வைத்த சிலைகள் தான் அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பாமகனுடைய ராமதாஸ் அவர்களை அவருடைய களப்பணிகளை பாராட்டுறார். களப்பணிகளை பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் வருத்தமும் படுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜனநாயகவாதியாக இருந்த பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் நாளடைவில் அவர் சாதியவாதியாக மாறி போயிட்டாரு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு ஜனநாயகவாதிக்கு குருமூர்த்திலாம் பஞ்சாயத்து பண்ணுகின்ற அளவுக்கு அந்த கட்சி போயிருச்சே அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டார். ஸோ இதுதான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி, சரிங்களா? ஸோ இந்த பேட்டி சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரல் ஆகுது. பாமகவை சார்ந்தவர்கள் நிறையா பேர் எடுத்து போட்டு இதை வைரல் பண்ணுறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் நிறையா பேர் இந்த செய்தியை எடுத்து போட்டு வைரல் பண்ணுறாங்க. இதுதான்டா திருமாவளவன் அவர்கள். என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய களப்பணி, உண்மையான களப்பணியை பாராட்டுவதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டார், தவறென்றால் சுட்டி காட்டுவதற்கும் தயங்க மாட்டார் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கங்களில் இந்த செய்தியை போட்டு வைரல் பண்ணுறாங்க. ஸோ இந்த செய்தி வைரல் ஆன உடனே தான் சமூக வலைத்தளங்களில் வழக்கம் போல் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேலே ஒரு காசிப்ஸ் புரளிகளை கட்டவிழ்த்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. இட்டுக்கட்டி பேசப்படுகின்ற கதைகளையும் கூட கட்டவிழ்த்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன கதை அப்படின்னா, ஏற்கனவே பாமகவுடைய ராமதாஸ் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி வைப்பதற்கு ஒரு விருப்பம் அப்படின்ற மாதிரி டாக் ஓடிக்கிருக்கு. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, பாமகவும் பாஜகவும் இடம்பெறுகின்ற அணியில் நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆல்ரெடி ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டார். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பாமகவுக்கு, அதாவது ராமதாஸ் அவர்களுக்கு திமுக கூட சேருவதற்கான விருப்பம். அப்போ திருமாவை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனும் கிடையாது. ஸோ நீங்களும் உள்ளே இருக்கலாம், பாமக உள்ளே இருக்கலாம், அண்ணன் திருமாவளவன் கூட கட்சிகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி. அதாவது பாமக திருமாவை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் கூட்டணிக்கு வாங்க, திருமாவர்களும் கூட்டணிக்குள்ளேயே இருக்கட்டும். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாலின் பேசியிருப்பதாக ஒரு செய்தி வெளியாச்சு. ஸோ அதனால் ஸ்டாலின் அவர்கள் திருமாவர்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுங்க, உங்கள் நிலைப்பாடை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், அதற்கு தான் அண்ணன் திருமாவர்கள் இந்த மாதிரி ராமதாஸை புகழ்ந்து தள்ளுறாரு. நாளைக்கு பாமகவே உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, திமுகவுடைய கூட்டணிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் அந்த இட்டுக்கட்டி எழுதுவாங்க தெரியுமா, பக்கம் பக்கமாக அவங்க எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அண்ணன் திருமாவர்கள் கொள்கை சமரசம் பண்ணிக்கிட்டாரு, ஸ்டாலின் சொல்லி கொள்கை சமரசம் பண்ணிட்டாரு, நாளைக்கே நீங்க வேணா பாருங்க பாமக உள்ள வரும், இவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ள இருந்துவாரு அப்படின்ற மாதிரி ஒரு இட்டுக்கட்டி கதையை கட்டவிழ்த்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த மாதிரி கதைகளுக்கு தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ஒரு தக்க பதிலடியை கொடுத்திருக்காரு.
நேற்றைய தினத்தில் அதே மாதிரி இன்னொரு செய்தி தொலைக்காட்சியில் போய் அண்ணன் திருமாவளவன் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு சூப்பரான ஸ்டாண்டை தூக்கி முன்னாடி வச்சுட்டாரு. இதுதான்டா என்னுடைய நிலைப்பாடு, நீங்கள் என்னதான் பக்கமாக எழுது, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் என்னுடைய நிலைப்பாடு என்பது இதுதான் அப்படின்ற மாதிரி பேட்டியில் வந்து ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது நெறியாளர் கேட்குறாரு, இந்த மாதிரி பாமக வந்து திமுக கூட்டணிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, ராமதாஸ் அவர்களும் கூட திமுக கூட தான் கூட்டணியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுகின்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஸோ ஒருவேளை பாமக திமுக கூட்டணிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா திருமாவளவன் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த கார்த்திகை செல்வன் நினைக்கிற நெறியாளர் அவர் வந்து ஒரு கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறார். அதற்கு அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு, அதாவது ஒருவேளை பாமக திமுக கூட்டணிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு இடையூறாக இருக்க மாட்டேன், பாமகவுக்கும் திமுகவுக்கும் இடையூறாக இருக்கவே மாட்டேன், நான் வந்து எந்த விதமான ஒரு பேச்சும் பேசாமல் என்னுடைய ஸ்டாண்டில் நான் உறுதியாக இருந்து நான் வெளியே வந்து விடுவேன், கூட்டணியை விட்டு வெளியே வந்துடுவேன்னு சொல்கிறாரு. ஸோ ஆக மொத்தத்தில் தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டை மறுபடியும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். நான் வந்து கூட்டணியில் இருக்கிறேன், ஆனால் பாமக ஒருவேளை உள்ளே வந்துச்சு, சாதியவாத பாமக உள்ளே வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பான முறையில் வெளியேறிடுவேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் தன்னுடைய ஸ்டாண்டை வந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இட்டுக்கட்டி பேசினா தெரியுமா, வாய்க்கு வந்து டாபிக் கிடைக்காம அவள் பொரியை எடுத்து போட்டு மெல்ற மாதிரி அண்ணன் திருமாவளவனுடைய சாப்டரை வாய்க்குள்ள போட்டு மெண்டுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்துக்குமே தக்க பதிலடியை கொடுத்திருக்கின்றார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். தான் ஒரு கொள்கைவாதி அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிருக்கிறாரு அண்ணன் திருமாவளவன். மறுபடியும் நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை எங்கிட்டு திறந்தாலும் சரி, எங்கிட்டு பார்த்தாலும் திருமாவளவன் சம்பந்தமாக ஒரு காசிப் செய்திகள் தான், புரளிகள் தான், எதாச்சும் போட்டு எழுதிக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்துக்குமே வந்து தக்க பதிலடியை கொடுத்திருக்கின்றார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். சரி, ஸோ இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நான் கூட்டணியை விட்டு வெளியே வந்துடுவேன் அப்படின்றத மட்டும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லலை, கூட இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. நான் கூட்டணி விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னா என்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு நான் தனியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விடயம். நான் கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டேன்னா தனியாக நிற்பேன் இருக்காரு. தனியாக நிற்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆக போகுது. ஒருவேளை பாமக உள்ள வந்து வாக்கு அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் பாமகவை ஒருவேளை உள்ளே ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் கடந்த 2016 நடந்த அந்த ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, அந்த ஹிஸ்டரி வந்து ரிப்பீட் ஆகும். என்ன ஹிஸ்டரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு கேம் சேஞ்சருங்க. வெளிப்படையாக சொன்னால் அவர் வந்து ஒரு கேம் சேஞ்சர். அவர் வந்து ஒரு கூட்டணிக்குள்ள வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து உருவாக்க முடியும். அதாவது திமுக ஒரு வேலை நினைக்கலாம், பாமக உள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பாமக மட்டும் உள்ளே வச்சுட்டு விசிகா கழட்டி விட்டுட்டு நாம் வந்து எல்லா கூட்டணியும் தக்க வச்சு நம்ம நிற்கலாம் நினைக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. அண்ணன் திருமாவர்கள் ஒருவேளை கூட்டணி விட்டு வெளியே ஏறினார் வச்சுக்கோங்களேன், கூடவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் போவாங்க. இது நடக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் போவாங்க. அதே மாதிரி இதர பின்ன ஜனநாயக அமைப்புகள் போவாங்க. குறிப்பாக சிறுபான்மை மக்கள் வந்து வெளியே போவாங்க. இது நடக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சிறுபான்மை மக்கள் வந்து எடுத்துங்களேன், அதாவது இஸ்லாமிய அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, அவங்களை எடுத்துங்க. அவங்க திமுக நம்பி தான் உள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமிய அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இலக்கு என்பது பாஜக எதிர்ப்பு. அப்போ அகில இந்திய லெவலில் பாஜகவை தீவிரமாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சி. ஸோ அந்த காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருப்பதனால மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இஸ்லாமிய அமைப்புகள் ஆதரவு கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள், இஸ்லாமிய மக்கள் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணுறாங்க, நேரடி களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறுல எடுத்துங்க, இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நேரடியாக களத்தில் இறங்கி போராட்டங்கள் செஞ்சது கிடையாது. ஏதாச்சும் கூட்டணி கட்சிகள் போராட்டங்கள் பண்ணுவாங்க, அதில் போய் ஒரு கெஸ்ட்டாக கலந்துட்டு வருவாங்க, சமூக வலைத்தளங்களில் நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தங்களை பிம்பப்படுத்திக்கிடுவாங்க. ஆனால் நேரடியாக களத்தில் இறங்கி இவங்க ஒருபோதும் போராட்டம் பண்ணது கிடையாது. யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அப்போ இஸ்லாமிய மக்கள் வந்து யார் நம்புவாங்க? இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் யாருக்கு வரும்? நேரடியாக களத்தில் இறங்கி போராட்டம் செய்கின்ற நபர்களுக்கு விழுகுமா? விடுதலை சிறுத்தை கட்சி விழுகுமா? கம்யூனிஸ்ட் கட்சி விழுகுமா? ஆனால் களத்துக்கு நேரடியாக வராத திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழுகுமா?
அப்ப இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒரு பலமா இருக்கிறாங்க, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழுகுது அப்படின்னா அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூலமாக விழுகுது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மூலமாக விழுகுது, காங்கிரஸ் கட்சியின் மூலமாக விழுகுது. நேரடியாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒருபோதும் விழுகாது. இது பகிரங்கமான அப்பட்டமான உண்மை. ஸோ அதான் சொல்கிறேன், ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட பாமக கூட்டணிக்கு உள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் விசிகா வெளியேறும். ஆனால் விசிகா மட்டும் வெளியேறாது, விசிகா கூட சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் வெளியேறும். இதர பின்ன ஜனநாயக அமைப்புகள் வெளியேறுவாங்க. அதே மாதிரி சிறுபான்மை மக்கள் யாரும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு, அதாவது பாமக சேர்ந்துச்சுன்னா அந்த கூட்டணிக்கு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டாங்க. இது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2016 ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரி மறுபடியும் ரிப்பீட் ஆகும். விடுதலை சிறுத்தை கட்சிக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ இதர பின்ன ஜனநாயக அமைப்புகளுக்கோ அவங்களுக்கு ஒரு தோல்வி என்றால் அந்த தோல்வி என்பது வெறும் எம்எல்ஏக்களோட நின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி என்பது ஆட்சி அதிகாரத்தையே இழப்பதற்கான வாய்ப்புகளை வழிவகுக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஒருவேளை அண்ணன் திருமாவர்கள் வெளியே வந்தார் அப்படின்னா கூட்டணி கட்சிகளும் வெளியே வரும். அதே வழியில் தமிழக வெற்றி கழகத்து கூட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. ஆனால் இது எப்படியாலும் நடக்கலாம். இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடுகளை பொறுத்தா இருக்கு என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்யணும் புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.